அந்த ஏதோ கிட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன இல்ல மனுஷனை நம்பி வாழ்றவங்க வாழ்க்கை இப்படி ஆயிருச்சேன்னு மனசு நொந்து போய் நிக்க. இன்றைக்கி பண்டஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மயிலோட பேரண்ட்ஸ் வந்து இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே திட்டுறாங்க, என்னென்ன ஏமாற்றி வச்சுருக்கீங்க சொல்லுங்கன்னு. இல்லவே இல்லை, எங்கள் பொண்ணு எம்ஏ தான் படிச்சிருக்குன்னு சொல்லி இவங்களும் பொய் மேலே பொய் அடுக்கிட்டே தான் போகிறாங்க. நமக்கே அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்குது, இவங்க ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பொய் சொல்லணுமோ அவ்வளோ பொய் சொல்லி திருப்பி மறுத்து பேசுகிறாங்க. எல்லாருக்கும் கோவம் வந்து சரவணெல்லாம் அடிக்கவே போயிட்டாரு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் சரவணன் என்ன சொல்லிடுறாருன்னா, நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேப்பா, நேற்று நம்ம பழனி மாமா சந்தேகப்பட்டோம்ல, கடையில் திருட்டு போன காசு இவங்க திருடுனதுதான் அப்படின்னு சொல்லி சரவணன் வந்து சொல்லிடுறாரு. எல்லாருமே என்னடா திருடுற பழக்கமும் இவங்களுக்கு இருக்கு, ஐயோ ரொம்ப மோசமான ஃபேமிலியில போய் சம்மந்தம் பண்ணிட்டோமேனு ஆளாளுக்கு மாத்தி திட்டிட்டு இருக்காங்க. அப்பவும் மயிலோட அம்மா வந்து அப்படி ரொம்ப நியாயஸ்தன் மாதிரி பேசுறாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் மயிலோட அப்பா என்ன சொல்லிடுறாருன்னா, ஆமாங்க நாங்கள் மறைச்சோம் தான், காரணம் இல்லாமல் மறைக்கலை, என் பொண்ணுக்கு கல்யாணம் லேட்டாக ஆனிச்சு அது இதுன்னு கதை அளக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தோஷமும் இருந்துச்சு என் பொண்ணு ஜாதகத்துலன்னு வாயை விட்டுறாரு. உடனே எல்லாரும் தோஷம் வேற இருந்துச்சா, என்ன போய் எங்கள்கிட்ட அதையும் மறைச்சிட்டிங்களா, 4 ஆளுக்கு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பாண்டியன் கூப்பிட்டு பேசுகிறாரு, உங்களை நான் எப்படிலாம் நான் நம்பினேன், எல்லாருமே சொல்லியும் நான் கேட்கல, நான் வந்து உங்கள் ஃபேமிலி மேலே ஒரு தனி நம்பிக்கை வச்சு அப்படி இது பண்ணியிருந்தேன், ஒரு வார்த்தை என் பொண்ணு படிக்கலை, என் பொண்ணு உங்கள் பையனை வயசுல மூப்பு அப்படின்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து அது பிடிக்கல எதனாலும் ஓப்பனா சொல்லுவேன். என் பையனும் தான் வந்து நான் படிக்கலைன்னா ஒத்துக்கிறேன்ல, அது மாதிரி நீங்களும் படிக்கலைன்னா ஒத்துக்க வேண்டியதானே, இதனால கல்யாணம் நடக்காமையா போயிருக்க போகுது, இப்படிலாம் நீங்க பேசியிருக்க கூடாது, எனக்கு ஏமாத்துற சுத்தரம் பிடிக்காது, எனக்கு ஹானஸ்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் ஃபீல் பண்றாரு. இன்னைக்கு எபிசோடோட இதோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு எபிசோட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி